ரைட். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது 2024 பேச்சுல செகண்டரி பேப்பர்ல 12வது எஸ்ஏ. ரைட், 12வது எஸ்ஏ பாருங்க. 12வது எஸ்ஏல ஏ பகுதி. ஏ பகுதியில முதலாவது லிமிட் எக்ஸ் 2ஐ நெருங்கும் போது வர்க்கமூலம் 2x ஆக 5 சை வர்க்கமூலம் x ஆக 7 அதற்கு x ஐ 2. எனவே இது எப்படி வரும்? லிமிட் எக்ஸ் ஆனது 2 நெருங்கும் போது சேடுகளோட சம்பந்தமான விஷயம், அதாவது சேடுகள கழித்தலோட சம்பந்தமான கேள்வி. அப்ப சேடுகள கழித்தலோட சம்பந்தமான என்ன? உடன்புணரியால பெருக்கும். உடன்புணரியால பெருக்கினால் உதாரணத்துக்கு இது ஏ சக பி, இதுல உடன்புணரி என்ன? ஏ சக பி. ஏ சக பியால மேலையும் கீழையும் பெருக்கும் போது இது எப்படி வரும்? மேலே ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வரணும். அதாவது 2x சக 5 சய x சக 7 மைனஸ் வரக்கூட பிராக்கெட்டுகளை வடிவா பார்த்து போடணும். அதற்கு x ஐ 2 தர. நான் இங்க என்ன போடுறேன்னு சொன்னா தர. இதுல ஏ சக பி ஒன்று கீழே இருக்கேன். அந்த ஏ சக பியை தனி எழுதி கொள்ளும். அந்த ஏ சக பியை தனி எழுதி கொள்ளும். என்னது? வர்க்கமூலம் 2x சக 5 சக வர்க்கமூலம் x சக 7. ஏன் இதை தனி எழுதுறோம்னு சொன்னா, இப்ப இதுல எக்ஸ் 2 நெருங்கும் போது, இங்க எக்ஸ் 2 நெருங்கும் போது இதால தேரா வடிவமோ எதுவுமோ வரப்போறது இல்லை. அதாவது பூஜ்ஜியமோ முடிவிலியோ. ரைட். அப்ப இப்படியான விஷயங்கள் அல்லது தேரா வடிவம் பூஜ்ஜியத்திங்கள் பூஜ்ஜியம் முடிவிலிங்கள் முடிவிலி. ரைட். அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்க வரப்போறது இல்லை. அப்ப இங்க எக்ஸுக்கு 2 பிரதியிடும் போது சாதாரண ஒரு பெருமானம் தான் வரப்போகுது. எனவே இது பிரச்சனை இல்லாத ஒரு வடிவம், அதாவது தேரா வடிவத்துக்குள்ள கொண்டு வராத ஒரு வடிவம்ன்றதுக்காக அதை திரும்ப திரும்ப என்ன சொல்லுங்க, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அது தேரா வடிவத்தை தராதுன்னா அது அந்த இடத்துல லிமிட்டை வச்சு என்ன செய்யலாம், கொடுத்து முடிச்சு விடலாம். கடைசி வரையும் எழுதி கொண்டு எல்லா இடத்துக்கும் மொத்தமாகத்தான் லிமிட் பாவிக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இங்க எப்படி வரும்? 20x 5ல இருந்து x போயிடும். அப்ப x 5ல இருந்து 7 போயிடும். x 2 இங்க x 2 லிமிட் x 2 நெருங்கும் போது இங்க x 2 நெருங்கும் போது இங்க எப்படி வரும்? ஒன்றின்கள் வர்க்கமூலம் 9 சக வர்க்கமூலம் 9. x 2 சுருக்கப்பட்டால் இது 1. அப்ப 1க்கு லிமிட் எடுத்து ஒரு பிரியோசனம் இல்லை, அது ஒரு மாறிலி தர. ஒன்றின்கள் வர்க்கமூலம் 9 3 சக வர்க்கமூலம் 9 3 6. எனவே விடை ஒன்றின்கள் 6. அடுத்தது இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்ன இருக்கிறாங்கடா? கேள்வியில இரண்டாவது பகுதி லிமிட் x ஆனது முடிவிலியை நெருங்கும் போது, x ஆனது முடிவிலியை நெருங்கும் போது x கணம் சய 4x வர்க்கம் சய 3 அதற்கு x 1 தர 20x 1. இங்க பாத்தீங்கன்னா முடிவிலிகளோடு சம்பந்தப்பட்ட எல்லைகளுக்கு என்ன ஐடியா? பகுதி தொகுதி இரண்டிலும் இருக்கிற உயர் அடுக்குகளை முதலாவது பொதுவாக எடுக்கும். இங்க பார்த்தோம்னா லிமிட் எக்ஸ் ஆனது முடிவிலியை நெருங்கும் போது தொகுதியில் இருக்கிற உயர் அடுக்கு என்பது எக்ஸ் கண் 1 சய 4 கீழ் எக்ஸ் சய 3 கீழ் எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் இல்ல, எக்ஸ் கணம். எக்ஸ் கணத்தை பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னா இங்க 1, இதுல இருந்து எக்ஸ் கணம் வெளியில் எடுக்கப்பட்டா கீழே ஒரு எக்ஸ், இங்க சய 3ல இருந்து எக்ஸ் கணம் எடுக்கப்பட்டால் இப்படி வரும். அதற்கு இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு எக்ஸ வெளியில் எடுப்போம். எக்ஸ் என்று வரும். எனவே 1 சய 1 எக்ஸ். அதே போல இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு எக்ஸ வெளியில் எடுத்தால் அது எப்படி வரும்? 2 சய 1 எக்ஸ் என்று வரும். அப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருந்து எடுத்த எக்ஸும் ஏற்கனவே இருக்கிற இந்த எக்ஸும் சேர்ந்து எக்ஸ் வர்க்கத்தை உருவாக்கும். லிமிட் எக்ஸ் ஆனது முடிவிலியை நெருங்கும் போது, எக்ஸ் ஆனது முடிவிலியை நெருங்கும் போது
எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கணம் சுருக்கப்பட்டால் எக்ஸ் 1 சய 4 கீழ் எக்ஸ் சய 3 கீழ் எக்ஸ் கணம் அதன் கீழ் 1 சய 1 கீழ் எக்ஸ் தர 2 சய 1 கீழ் எக்ஸ். எனவே இங்கு விட என்ன வரும் என்று பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆனது முடிவிலியை நெருங்கும் போது இதெல்லாம் பூஜ்ஜியமா போயிடும். 4 முடிவிலி 3 முடிவிலியின் கணம் இது எல்லாமே பூஜ்ஜியமா போயிடும். 1 முடிவிலி 1 முடிவிலி எல்லாம் பூஜ்ஜியமா போயிடும். அப்ப மேல 1 சய 0 என்று வரும், கீழே 1 சய 0 2 சய 0 என்று வரும். ஆனா இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ் ஆல எக்ஸ் வந்து முடிவிலியே நெருங்கினால் முடிவிலி தர இங்க வந்து என்ன இதெல்லாம் பெருமா இதெல்லாம் பூஜ்ஜியமாயிரும். இது ஒன்று தர 2 வரும். ஆனா இங்க என்னதான் பெருமானம் இருந்தாலும் இங்க வாரது முடிவிலி. எனவே விட என்னவா இருக்கும்? முடிவிலிய எந்த ஒரு எண்ணால பிரிச்சாலும் சரி பெருக்கினாலும் சரி விட என்னவா இருக்கும்? அங்க ஒரு முடிவிலியாக இருக்கும். அப்ப எந்த ஒரு நேர் எண்ணால பெருக்கினாலும் சரி பிரிச்சாலும் சரி விட என்ன முடிவிலி. அப்ப இவ்வளவுதான் அது ஏ பகுதி. அடுத்தது பி பகுதியை பார்த்தோம். பி பகுதியில சொல்ற விஷயம், முதல் தத்துவங்களில் இருந்து எக்ஸ் குறித்து சைன் எக்ஸின் பெறுதியை காணும். அப்ப முதல் தத்துவத்தில் இருந்து கேட்கிறாங்க பி பகுதி. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் சைன் எக்ஸ் என்று. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எஃப் டேஸ் எக்ஸ் காண்றதுக்கான முதல் தத்துவ சமன்பாடு லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது f of x ஆக டெல்டா x மைனஸ் f of x அதற்கு டெல்டா x ஆக அடிப்படையில் இந்த சமன்பாடு உங்களுக்கு எழுத தெரிந்திருக்க வேண்டும். f dash x க்கான முதல் தத்துவ சமன்பாடு. இதில் லிமிட் டெல்டா x பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது f of x ஆக டெல்டா x, f of x என்பது sin x ஆக இருந்தா இங்க sin x வந்து எப்படி மாறணும்? x ஆக டெல்டா x மைனஸ் sin x அதன் கீழ் டெல்டா x. எனவே லிமிட் டெல்டா x பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது இங்க sin கழித்தல் எப்படி வரும்? 2 மடங்கு சைனுக்குள்ள கழித்து 2ஆல பிரிக்க வேண்டும். 2ஆல் பிரிச்சோம்னா எப்படி வரும்? அடுத்தது சைனுக்குள்ள கழிச்சு 2ஆல பிரிப்போம், கொசுக்குள்ள கூட்டி 2ஆல பிரிக்கணும். கொசுக்குள்ள கூட்டி 2ஆல பிரிச்சால் எக்ஸும் 2x, அதை 2ஆல பிரிச்சால் x பிளஸ் டெல்டா x அதன் கீழ் 2. ரைட், எக்ஸும் 2x சக டெல்டா x 2ஆல பிரிச்சால் இப்படி வரும். அதன் கீழ் டெல்டா x. இப்ப நான் என்ன சொல்லுவோம்? லிமிட் டெல்டா x பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது sin டெல்டா x இன் கீழ் 2 டெல்டா x இன் கீழ் 2 மேலே இருக்கிற 2 கீழே கொண்டு வரும். தர லிமிட் டெல்டா x டென்ஸ் டு 0 cos x ஆக டெல்டா x இங்க எப்படி வரும்? cos x ஆக டெல்டா x இன் கீழ் 2. அப்ப இது ஒரு பிரச்சனை இல்லாத வடிவம், அதால இதை தனி எடுத்து லிமிட் கொடுக்கும். இப்ப இது எல்லைகள் பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் இருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன்? சைன் தீட்டா கீழே தீட்டா பூஜ்ஜியத்தை நோக்கி போகும், அப்படி இருக்கா? இல்லை. அப்ப அந்த வடிவத்துக்கு மாற்ற வேண்டும். அப்படி டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை நெருங்கினால் டெல்டா எக்ஸ் இன் கீழ் 2ம் பூஜ்ஜியத்தை தான் நெருங்கும். எனவே சைன் தீட்டா அந்த தீட்டா பூஜ்ஜியத்தை நெருங்குது. இதுக்கு விடை 1 தர cos x ஆக 0. எனவே cos x. அப்ப f dash x என்றது என்னன்னு சொன்னா இந்த f of x sin x ஆக இருக்கும்போது அதோட முதலாம் வகையீடு cos x ஆக இருக்கு. அப்ப இதான் முதல் தத்துவ நிறுவனம். இதுல இருந்து அவங்க கேட்கிற விஷயம், இதில் இருந்து x குறித்து sin inverse x பெறுதியை காண்பது. அப்ப இதில் இருந்து sin inverse x பற்றி கேட்கிறாங்க. ரைட், y சமன் sin inverse x என்று. அப்ப y சமன் sin inverse x என்றால்
எனவே sin y சமன் x ஆக இருக்கு. அப்ப sin y வந்து என்ன சொல்லுங்க x ஆக இருக்கும். இங்க இருக்கிற y-யோ x-ஓ எப்படி இருக்கணும்? ரைட், அதுக்கான சில வீச்சுகள் இருக்கு. இன்வெர்ஸ் என்று சொல்லும்போது அங்க சில வீச்சுகள் இருக்கு. எப்படி இந்த x ஆனது ஒன்றுக்கும் சய ஒன்றுக்கும் இடையில இருக்க வேணும். அதே நேரம் இந்த y ஆனது π/2க்கும் -π/2க்கும் இடையில இருக்க வேணும். இது அவற்றின் தலைமை கோணமும் அதோட அந்த சைன்ல வந்து என்ன சொல்லுவோம் வீச்சுமாக இருக்கு. இது ரெண்டும் கட்டாயம் சொல்லணும். அப்ப இங்க ஏன் சொல்லணும்னா அடுத்த தேவைப்படும் பாருங்க. sin y வந்து x, இத வந்து x குறித்து வகையிடு. ரைட், x குறித்து வகையிடு. x குறித்து வகையிடு. அப்படி சைனினது வகையிடு cos y. சைன வகையிட்டால் cos y. திரும்ப உள்ள இருக்கிற இந்த y வகையிட்டா, ஏன்னா இந்த y குறித்து தான் வகையிடலாம். ஏன் இது y ல இருக்கிற சார்பு. ஆனா நம்ம x குறித்து வகையிடுறோம். அப்ப இங்க நம்ம செயின் ரூல் சங்கிலி விதி பயன்படுத்த வேண்டும். அப்ப இங்க வந்து என்ன y குறித்து வகையிடுறோம். அதோட என்ன சேரும் நம்மளுக்கு y ட வகையிடான dy/dx சேரும். ரைட், அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், முதலாவது sin ட வகையீடு சிம்பிளா விளங்கிக் கொள்றபடி sin ட வகையீடு cos அப்படியே வரும். உள்ளே இருக்கிற y வகையிட்டா அது வந்து dy/dx. சமனுக்கு இந்த பக்கம் x ட வகையீடு 1. எனவே dy/dx சமன் 1 × cos y. இங்கதான் தேவை. எனவே cos வர்க்கம் y என்பது 1 sin வர்க்கம் y. 1 sin வர்க்கம் y. இப்ப cos வர்க்கம் y சமன் 1 x வர்க்கம் என்று சொல்லலாம். sin வர்க்கம் y க்கு பதிலா 1 x வர்க்கம் என்று சொல்ல முடியும். எனவே cos y வந்து வர்க்கமூலம் 1 x வர்க்கம் மட்டும்தான் வரும். இங்க பிளஸோ மைனஸ் வராது. ஏன் பிளஸோ மைனஸ் வராது என்றால் அதுக்கு தான் y னது வீச்சு சொல்லியிருக்கோம். y ட வீச்சு வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? π/2க்கும் sin π/2க்கும் இடைப்பட்டதா இருக்கும். π/2க்கும் sin π/2க்கும் இடைப்பட்டது என்றால் முதலாம் கால்வட்டம், நாலாம் கால்வட்டம், இந்த ரெண்டு கால்வட்டத்துக்குள்ளேயும் cos y என்பது நேராக மட்டும்தான் இருக்கும். சோ இங்க பிளஸோ மைனஸ் எடுக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த வீச்சு போட்டு. அப்ப dy/dx அதாவது dy y என்று சொன்னால் sin இன்வர்ஸ் x over dx சமன் வர்க்கமூலம் 1 x வர்க்கமாக இருக்கு. ஓகே, சரி. இப்ப இது இவ்வளவு நேரம் தியரி பகுதி. இதுக்கு பிறகு அவங்க கேட்கிற விஷயம் என்னன்னா y சமன் sin m sin இன்வர்ஸ் x. இப்ப சைனுக்குள்ள எந்த sin இன்வர்ஸ் x என்ற ஒரு சார்பு இனி ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையீட்டு சமன்பாடு காட்ட சொல்லியிருக்காங்க. இங்கு m ஒரு மெய் மாறிலி. எனவே முதலாவது x குறித்து வகையிடு dy/dx கிடைக்கும். dy/dx எப்படி வரும்? இங்க sin ட வகையீடு cos m sin இன்வர்ஸ் x. யோசிக்காம sin ட வகையீடு என்ன cos எழுதுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? சைனுக்குள்ள இருக்கிற அந்த சார்பு அதோட வகையீடு எழுத வேண்டும். அதோட வகையீடு என்ன வரும்? m தர m ஒரு மாறிலி m தர sin இன்வர்ஸ் x இன் வகையீடு. sin இன்வர்ஸ் x இன் வகையீடு என்று சொன்னால் 1 x வர்க்கம் ஒன்றில். இப்ப காட்ட சொன்ன விடையை பாருங்க. காட்ட சொன்ன விடை d வர்க்கம் y/dx வர்க்கத்தில் இருக்குன்னா இரண்டாம் வகையீடு செய்ய வேண்டும். அப்ப இதை இன்னும் ஒரு தரம் வகையிட வேண்டி வரும். இதை இன்னும் ஒரு தரம் வகையிடணும் சொல்லக்கூட இதை இப்படியே வச்சுக்கொண்டு வகையிட்டால் மேலுக்கு ஒரு சார்பு இருக்கு, கீழுக்கு ஒரு சார்பு இருக்கு. இது ஜூவின்கள் v ல வந்துடும். இன்னும் இருக்கா வகையிட போகல, இது ஜூவின்கள் v என்ற வடிவத்துல வந்துடும். ரைட், ஜூவின்கள் v விட அந்த ஜூவின்கள் v என்று சொன்னால் பின்ன வடிவத்தில் இருக்கிற சார்புகளின் வகையிட விட இது அப்படியே குறுக்கே பெருக்கி விடுங்க. எனவே வர்க்கமூலம் 1 x வர்க்கம் dy/dx சமன் m தர cos m sin இன்வர்ஸ் x. இப்ப இத குறுக்கே பெருக்கி விட்டீங்க என்றால் இது ஜூ தர v, அதாவது ரெண்டு சார்புகளின் பெருக்கம்.
அப்ப uv என்று எதை சொல்லணும்னா uவும் vயும் எக்ஸ்ல இருக்கிற சார்பாக இருக்கும் போது இது u இன்கள் v பின்ன வடிவத்தில் இருக்கிற வகையீடு, இது பெருக்கமாக இருக்கிற வகையீடு, இருக்கிற சார்புகளின் வகையீடு. இந்த பின்னத்தை விட இந்த பெருக்கமாக இருக்கிற சார்புகளின் வகையீடு இலகு. அதுக்காக நம்ம இங்க குறிக்க பெருக்கிறது. இப்ப இதை திரும்ப மீண்டும் எக்ஸ் குறித்து வகையிட மீண்டும் எக்ஸ் குறித்து வகையிட ஜூ தர வி என்று சொன்னால் ஜூவை வச்சிட்டு வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கத்தை வைத்து கொண்டு dy over dx வகையிடுவோம். அதாவது d வர்க்கம் பை இன்கு dx வர்க்கமாக இது வரும் பிளஸ் வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கம். இங்க சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தியரி ஒன்று தெரியும். அப்ப அதை இலவா வந்து என்ன சொல்லுங்க ஞாபகப்படுத்திக் கொள்ற மாதிரி ஒரு தியரி ஒன்று இருக்கு. என்னது d வர்க்கமூலம் f of x over dx என்று சொன்னால் இது எப்படி சொல்ற f dash x இன்கு 2 மடங்கு வர்க்கமூலம் f of x. இப்படி ஒரு ஷார்ட்கட் தியரியா பயன்படுத்தும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க இது எல்லாமே வந்து என்ன சொல்லுங்க நேரடியா பயன்படுத்தலாம். இதுக்கெல்லாம் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, யோசிக்க தேவை. அப்ப வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கத்தின வகையீடு வர்க்கமூலம் f of x வகையீடுனா f dash x. அப்ப 1 எக்ஸ் வர்க்கத்தின் வகையீடு மைனஸ் 2x. அதன் கீழ் 2 மடங்கு வர்க்கமூலம் f of x. 2 மடங்கு வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கம் தர dy over dx சமன் m into cos. cos இட வகையீடு மைனஸ் sin. அப்ப மைனஸ் bracket போட்டுக்கோங்க sin m sin inverse x தர தர உள்ள இருக்கிற இப்ப வகையிட்டது இந்த கொஸ்ஸை தான் வகையிட்டு மைனஸ் சைன் எம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் என்று எழுதினோம். இந்த கொஸ்ஸுக்குள்ள இருக்கிற எம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வகையீடு எப்படி வரும் எம் தர சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன் வகையீடு வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கம். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த கோவைகளை மொத்தமாக கீழே இருக்கிற 1 எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கமூலத்தால பெருக்கணும். இந்த வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கத்தால முழுவதையும் பெருக்கணும் என்றால் வர்க்கமூலம் தர வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கம் டி வர்க்கம் பை இன் கீழ் dx வர்க்கம். இங்க வர்க்கமூலத்தால பெருக்கி விடுவோம், 2 சுருக்கப்படும். எனவே மைனஸ் எக்ஸ் 2 போயிடும். வர்க்கமூலம் 1 எக்ஸ் வர்க்கத்தால பெருக்கிறோம், அதால இதுவும் சுருக்கப்படும். மைனஸ் எக்ஸ் dy இன் கீழ் dx மைனஸ் m தர m வர்க்கம் வர்க்கமூலம் சுருக்கப்பட்டு போயிடும். அப்ப m வர்க்கம் sin m sin inverse x என்று சொன்னால் அது y. நீ காட்ட சொன்ன விடை இருக்கா பார்ப்போம். காட்ட சொன்ன விடை 1 x வர்க்கம் d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் மைனஸ் x dy இன் கீழ் dx பிளஸ் m வர்க்கம் y சமன் 0. இதுதான் காட்ட சொன்ன விடை. அப்ப இது இவ்வளவுதான் வந்து கேள்வியில B பகுதி. அடுத்ததாக கேள்வியில C பகுதியை பார்ப்போம். ரைட், அடுத்தது கேள்வியில C பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா தீட்டா என்பது 0க்கும் π/2க்கும் இடைப்பட்ட கோணமாக இருக்கும் போது x சமன் 2 sin தீட்டா sin 2 தீட்டா ஆகவும் y சமன் 2 cos தீட்டா cos 2 தீட்டா எனவும் கொள்வோம். d வர்க்கம் y over dx வர்க்கம் என காட்டுக. அப்ப d வர்க்கம் y over dx வர்க்கம் என காட்டுகின்ற இருக்காங்க. அப்ப அதுக்கு முதல் dy over dx காண வேண்டும். dy over dx காண்றதுக்கு முதல் அதுக்கு dx over d தீட்டா காணணும். ஏன்னா x வந்து தீட்டாவில் இருக்கு. இங்க dx இங்கு d தீட்டா இது தீட்டா குறித்து வகையிட்ட வேண்டாம். 2 cos தீட்டா sin cos 2 தீட்டா sin வகையிடனா cos உள்ள இருக்கிற 2 தீட்டாட வகையிடு 2 முன்னுக்கு. அதே போல இங்க dy over d தீட்டா பாத்தீங்கன்னா dy over d தீட்டா பாத்தீங்கன்னா sin 2 sin தீட்டா மைனஸ் இந்த கொஸ்ட வகையிடு உங்களுக்கு எப்படி வரும்? இந்த கொஸ்ட வகையிடு மைனஸ் sin 2 தீட்டான்னு வரும். அதால ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் இங்க இருக்கிற மைனஸோட சேர்ந்து பிளஸ் ஆகிடும். இப்ப sin 2 தீட்டா திரும்ப உள்ள இருக்கிற 2 தீட்டாட வகையிடான 2 இங்க சேர்த்து விடும். இப்ப
என்ன சொல்லுவோம் என்றால் dy over d தீட்டாவும் dx over d தீட்டாவும் இப்ப நமக்கு தெரியும். இப்ப இதை வச்சுக்கொண்டு dy over dx காண்போம். dy over dx சமம் அப்படி dy over d theta into ஒன்றின்கள் dx இன்கள் d theta. இது வந்து என்ன செயின் ரூல். dy இன்கள் d theta தர d theta வின்கள் dx என்று எழுதலாம் அல்லது ஒன்றின்கள் dx இன்கள் d theta என்று எழுத முடியும். dy இன்கள் d theta d theta என்றால் மைனஸ் 2 sin theta plus 2 sin 2 theta. ரைட். அதற்கு dx இன்கள் d theta என்பது 2 cos theta sin 2 cos 2 theta. ரைட். இது இப்படி வரும். சோ இது dy இன்கள் dx ஆக இருக்கு. ரைட். இது dy இன்கள் dx. இப்ப 2 எல்லாத்தையும் சுருக்கி விட்டால் மைனஸ் sin theta plus sin 2 theta. அதற்கு இங்க இப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 எல்லாம் சுருக்கப்பட்டால் இதெல்லாம் பிரதி எடுத்துக்கோம். 2 எல்லாம் சுருக்கப்பட்டால் cos theta minus cos 2 theta ன்னு வரும். அப்ப இங்க dy over dx வந்து உங்களுக்கு வந்துட்டு. இப்ப கேள்வி நம்மளுக்கு இது இல்ல, நம்மளுக்கு d வர்க்கம் by over dx வர்க்கம். அப்ப இத வந்து என்ன சொல்லுங்க, x குறித்து இன்னொருக்கா வகையிடும். dy over dx கண்டுட்டு அங்கிருந்து d வர்க்கம் by over dx வர்க்கம் காணணும்னால் x குறித்து வகையிடுவோம். அப்ப x குறித்து வகையிடு அப்படி வரும் d வர்க்கம் by over dx வர்க்கம். நீங்க இப்ப கேட்கலாம், இதுக்கு முதல் பகுதியில வந்து ஜூயின்கள் v செய்யறது அதை விட குறைக்கை பெருக்கி போட்டு ஜூவியில செய்யறது இலவுன்னு சொன்னது நீங்க இப்ப அப்படியே வச்சுக்கொண்டு வகைறீங்க அப்படி கேட்கலாம். ஆனா வந்து என்ன சொல்லுவோம், அந்த கேள்வியில d வர்க்கம் by over dx வர்க்கமும் இருந்தது, dy over dx இருந்தது. அப்ப ஜூவி என்று வரக்கூடதான் அந்த ரெண்டும் வரக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த கேள்வியில எனக்கு d வர்க்கம் by over dx வர்க்கம் மட்டும்தான் இருக்கு. ரைட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இங்க d வர்க்கம் by over dx வர்க்கம் மட்டும்தான் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம், இதை அப்படியே வச்சுட்டு வகையிடலாம். ஆனா இப்படியே வச்சுட்டு செய்து விடை எடுக்கிறத விட இன்னும் ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிக்னோமெட்ரி ஐடியா வேலை செய்யும். என்ன சொல்றேன்னு ஒரு ஆள் இப்படியே வச்சுட்டு இதை வகையிட வெளியிடலாம். அப்படியே வச்சுதான் வகையிட போறோம். நம்ம குறுக்கே பெருக்கி எல்லாம் செய்ய போறல. ஏன் செய்ய போறலன்னா இங்க வெறும் d வர்க்கம் by over dx வர்க்கம் மட்டும்தான் கேட்கிறாங்க, dy over dx கேட்கல. இதுக்கு முதல் கேள்வியில அங்க 1 சை x வர்க்கம் தர d வர்க்கம் by over dx வர்க்கம் இருந்தது, அதோட இங்க dy over dx இருந்தது. அப்ப அதால குறுக்கே பெருக்கணும். அங்க ஜூயின்கள் v செய்யறதுக்கு பதிலாக குறுக்கே பெருக்கி ஜூ தர v ஆல செய்யணும். ஆனா இங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா இங்க வெறும் d வர்க்கம் by over dx வர்க்கம் மட்டும்தான் கேட்கிறாங்க. ஆனா அந்த அப்படியே வகையிட வேண்டியதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, கொஞ்சம் உங்களோட ரிக்னோமெட்ரிய பாவிச்சீங்கன்னு சொன்னா இதை இன்னும் இலகுவா மாத்தலாம். எப்படி பாருங்க, இது sin 2 theta sin theta கீழே cos theta cos 2 theta இப்படியே இருக்கு. இங்க என்ன செய்யறேன்னா மேல sin கழித்தல் இருக்கு, dy over dx ல மேலுக்கு என்ன இருக்கு பாருங்க, sin கழித்தல் இருக்கு. sin கழித்தல்னா 2 மடங்கு சைனுக்குள்ள கழித்து 2ஆல பிரிக்க வேண்டும், கொசுக்குள்ள கூட்டி 2ஆல பிரிக்க வேண்டும். அதற்கு கீழே கொஸ் கழித்தல் இருக்கு. கொஸ் கழித்தல்னா ரெண்டுமே சைன், 2 மடங்கு சைனுக்குள்ள கூட்டி 2ஆல பிரிக்க வேண்டும். அடுத்தது சைனுக்குள்ள கழிச்சு 2ஆல பிரிக்கணும். ஆனா எங்க இருந்து கழிக்க வேணும், பின்னிக்கு இருக்கிற கோணத்துல இருந்து முன்னுக்கு இருக்கிற கோணத்தை கழிக்கணும். அப்ப 2 தீட்டாவுல இருந்து தீட்டாவை கழிச்சு அதை 2ஆல பிரிக்க வேண்டும். இந்த ஐடியா எடுக்காம அப்படியே வச்சுட்டு ஒரு ஆள் வகையிட போனால் இது பெரிய ஒரு ஸ்டெப் ஆக முடியும். ரைட், பெரிய ஒரு வேலையா போயிடும்.
அப்ப 2 sin theta by 2 2 sin theta by 2 சுருக்கப்படும் cos theta வின்கள் 2 sin theta வின்கள் 2 ரைட் கொசின்கள் sin என்று வரும்போது cot 3 theta வின்கள் 2 சாரி cos 3 theta வின்கள் 2 அதன்கள் sin 3 theta வின்கள் 2 cot 3 theta வின்கள் 2 இது dy over dx எனவே இப்ப x குறித்து வகையிட்டால் d வர்க்கம் y over dx வர்க்கம் அதோட கொற்ற வகையீடு மைனஸ் d வர்க்கம் y over dx வர்க்கம் கொற்ற வகையீடு மைனஸ் கொசைக் வர்க்கம் 3 தீட்டாவின்கள் 2 சரி இது x குறித்து தான் வகையிடுறோம் இது தீட்டாவில் இருக்கு அப்ப கொற்ற வகையீடு மைனஸ் கொசைக் வர்க்கம் 3 தீட்டாவின்கள் 2 உள்ள இருக்கிற 3 தீட்டாவின்கள் 2 வகையீடு 3 d தீட்டாவின்கள் dx 3 2 தர d தீட்டாவின்கள் dx என்று வரும் சோ d வர்க்கம் y இன்கள் dx வர்க்கம் சய 3 2 கொசைக் வர்க்கம் 3 தீட்டாவின்கள் 2 இப்ப இங்க இருக்கிற முடிவு dx இன்கள் d தீட்டா இங்க இருக்கு ரைட் இத கொஞ்சம் அப்ப இத கொண்டு வந்து இங்க பாய்ப்போம் எப்படி பாய்ப்போம் 1 இன் கீழ் இது dx இன்கள் d தீட்டா இங்க இருக்கிறது d தீட்டாவின்கள் dx எனவே இது 2 cos தீட்டா sin 2 cos 2 தீட்டான்னு வரும் அப்ப இது வந்து d தீட்டாவின்கள் dx க்கு பதிலாக பிரதியிடுறோம் ரைட் அப்படி முதலாவது சமன்பாட்டில் இருக்கு எனவே d வர்க்கம் y இன்கள் dx வர்க்கம் d வர்க்கம் y இன்கள் dx வர்க்கம் இங்க இருந்து அந்த 2 வெளியில் எடுத்துக்கொண்டோம் இங்க இருந்து அந்த 2 பொதுவாக எடுத்தோம்னா சய 3 4 ரைட் கொசைக் வர்க்கம் 3 தீட்டாவின்கள் 2 சரி இங்க 2 வெளியில் எடுத்துட்டோம்னா திரும்பவும் வந்து இப்படி வரும் cos கழித்தெல்லாம் வரும் அதாவது cos தீட்டா சய cos 2 தீட்டான்னு வரும் காட்ட சொன்ன விடையை பார்ப்போம் காட்ட சொன்ன விடை ஓகே அந்த ஒரு வடிவத்துக்கு தான் போகுது ஓகே அப்ப cos தீட்டா சய cos 2 தீட்டான்னு சொன்னா cos தீட்டா சய cos 2 தீட்டான்னு சொன்னா அது எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும் இப்பதான் cos கழித்தல் செய்து வச்சிருக்கோம் எனவே 1 இன் கீழ் அந்த cos தீட்டா சய cos 2 தீட்டாக்கு பதிலா ஏற்கனவே செய்த அதே வேலை 2 மடங்கு sin 3 தீட்டா வின்கள் 2 தர sin தீட்டா வின்கள் 2 இந்த 2 வந்து இங்க பெருக்கப்படும் sin 3 வின்கள் 8 கீழே இருக்கிற sin 3 தீட்டா வின்கள் 2 மேல வந்தால் cosec 3 தீட்டா வின்கள் 2 இங்க cosec வர்க்கம் 3 தீட்டா வின்கள் 2 ரெண்டும் பெருக்கப்படும் போது கொசைக் கணம் 3 தீட்டாவின்கள் 2 கீழே இருக்கிற sin தீட்டாவின்கள் 2 இங்க வரும்போது ரைட் மேல வரும்போது கொசைக் தீட்டாவின்கள் 2 இது d வர்க்கம் y இன்கள் dx வர்க்கத்துக்கு காட்ட சொன்ன விடை இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா தீட்டா சமன் பை இன்கள் 6 சாரி பை இன்கள் 3ல d வர்க்கம் y இன்கள் dx வர்க்கத்தை காணுங்க தீட்டா சமன் பை இன்கள் 3ல d வர்க்கம் y இன்கள் dx வர்க்கம் at எப்ப இருக்காங்க தீட்டா சமன் பை இன்கள் 3ல தீட்டா சமன் பை இன்கள் 3 சய 3 இன்கள் 8 கொசைக் கணம் இப்ப தீட்டாக்கு பதிலா பை இன்கள் 3 போட்டால் தீட்டாக்கு பதிலா பை இன்கள் 3 போட்டால் ரைட் 3 சுருக்கப்படும் இது வெளியே காட்டுவோமே பை எண்கள் 3 போட்டால் 3 சுருக்கப்பட்டால் பை எண்கள் 2 வரும் sin பை எண்கள் 2 1 ஒன்றின்கள் sin பை எண்கள் 2 தான் கொசைக் பை எண்கள் 2 அப்ப கொசைக் பை எண்கள் 2 அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கு ஏன் sin பை எண்கள் 2 ஒன்றென்றால் கொசைக் பை எண்கள் 2 1 எனவே கொசைக் கணம் பை எண்கள் 2 அது ஒன்றாக வரும் அல்லது ஒன்றின் கணம் இங்க என்ன வரும் கொசைன் தீட்டாக்கு பதிலாக
தீட்டாக்கு பதிலாக பையன்கள் 3 போட்டால் இங்க பையன்கள் 6 என்று வரும். எனவே சய மூன்றின்கள் 8 எப்படி விடை வரும்? சய மூன்றின்கள் 8 தர ஒன்றின் கணம். கொசைக் கணம் பையன்கள் 2, கொசைக் பையன்கள் 2 1, எனவே ஒன்றின் கணம். கொசைக் பையன்கள் 6 என்று சொன்னால் 2. 2 சைன் பையன்கள் 6 அரை, கொசைக் பையன்கள் 6 2. எனவே சய மூன்றின்கள் 4ஆக இருக்கு. இதுதான் இதோட கடைசி விடையாக வரும். இவ்வளவுதான் இந்த கேள்வி. அடுத்த கேள்வியில பார்ப்போம்.